ஹாய் பசங்களா, இன்னைக்கு வந்து ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி வரிசையாக பார்த்துட்டே வருவோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா, சில பேர் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக போடுவாங்க. நான் வந்து பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் போடுவேன். பூண்டு வந்து 1/4 கிலோ அப்படின்னாக்கா இஞ்சி வந்து 200 கிராம்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டுமே 1/4 கிலோ வாங்கிடுங்க. அதில் ஒரு பீஸ் இஞ்சியை வந்து நம்ம சட்னிக்கு, பொங்கலுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாக்கா மிச்சம் 200 கிராம்ஸ் கிட்ட கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இதை அரைச்சி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்றாகாது, 1 மந்த் ஆனாலும் ஒன்றாகாது. பூண்டு வந்து மெத முழுசாக தான் வரும். பூண்டை வந்து இந்த மாதிரி இப்படி உடச்சி போட்டுக்கணும். இந்த பூண்டை வந்து முழுசாக உரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக வாழை காம்பு சும்மா அப்படி உரிச்சிங்கன்னா போதும். ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக உரிச்சு போடணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த வாழெல்லாம் எடுத்துருங்க. இந்த வாழெலாம் இருக்குது, இல்லை வாழை இல்லாமல் உழுது, அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. சரியா? ஆனால் இப்படி இந்த மாதிரி உடச்சிக்கணும். உள்ளார வந்து சொத்தை பூண்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம வந்து கத்தியில் நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக போகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சுட்டு இஞ்சி வந்து ஆல்ரெடி ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு மண்ணெல்லாம் போக நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா அப்படியே வந்து தோலலாம். அதாவது வேஸ்ட் இல்லாமல் நீங்கள் கத்தியில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி தோல் எடுத்த இஞ்சியை வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இஞ்சி வைக்கும்போது, அதாவது முழு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது தனியாக பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வெறும் இஞ்சியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வெறும் இஞ்சியை வந்து நீங்கள் வந்து தோல் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா அந்த இஞ்சி வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். அதே சமயத்தில் தோல் நம்ம டக்குன்னு அவசரத்துக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தோல் இல்லாமல் இருந்தால் தான் டக்குன்னு ஒரு சட்னியில் போடுறதுக்கு, பொங்கலில் போடுறதுக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தோல் எடுத்துட்டு ஏற்கனவே கழுவுனது தான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு சும்மா கட்டரில் வச்சு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு சின்ன எவர் சில்வர் டப்பா, சின்ன டப்பா இல்லாட்டி ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இதை போட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கனாக்கா எப்போ வேணுமோ அப்போ ஒரு பீஸ் எடுத்து சட்னிக்கு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் டீக்கு நசுக்கி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லைனாக்கா இப்படி முழுசாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இஞ்சி வந்து ஒரு 2-3 நாள்லேயே வீணாக போயிடும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து இதெல்லாம் உரிச்சிட்டு அரைக்கும் போது காட்டுறேன். ஓகே? அரைக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றணும். நிறைய தண்ணியை அரைச்சிடக்கூடாது. நான் காமிக்கிறேன் அரைச்சிட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இது மாதிரி கட்டி அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அரைச்சி வந்து ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜு டோரில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து இது ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டே போகாது. சில பேர் எண்ணெய் ஊற்றி அரைப்பாங்க, உப்பு போடுவாங்க, மஞ்சத்தூள் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இஞ்சி நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு இது வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். இது வந்து ஃப்ரீசரில் வைங்க, இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. அதே மாதிரி முழு பூண்டை வந்து முழுசாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி உடைக்கணும். இந்த மாதிரி உடச்சி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். முழுசாக வச்சிங்கனாக்கா அது அப்படியே சீக்கிரம் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த தோலோடு இஞ்சியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னாக்கா என்ன செய்யணுன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி சுற்றி வச்சிருங்க. அவ்வளோதான். டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வச்சிட்டிங்கனாக்கா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. சுற்றி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், இந்த டொமேட்டோ ஃப்ரூட்ஸ்லாம் போடலாம் அந்த பேஸ்கெட்டில். நீங்கள் இப்படி ஓப்பனாகவே வச்சிடலாம், ஒன்றுமே ஆகாது. ஓகே, இவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ஸ்டோரேஜ் வந்து இவ்வளோ தான். ஓகே, அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வர ஸ்பூன் வந்து இது வந்து செராமிக் ஸ்பூன். இது வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட சில்வர் ஸ்பூன் தான் இருக்குது அப்படின்னாக்கா எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ஸ்பூனை போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்பூனை வந்து உள்ளே போட்டு வைக்காதீங்க. இது செராமிக் ஸ்பூனுங்கிறதுனால நான் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இதா அதுக்கப்புறம் அவ்வளோதான்.